வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு தேவையான புதுமையான தீர்வுகளை இளைஞர்கள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று சுற்றுலா மற்றும் கலாச்சார அனுபவங்கள் குறித்த உரையாடலும், நாளை கலாச்சார கொண்டாட்டம், இளைஞர்களின் நலனுக்காக மத்திய மாநில அமைச்சகங்கள் மேற்கொள்ளும் முன்முயற்சிகள் குறித்த கண்காட்சி ஆகியவையும் நடைபெறவுள்ளன. இந்நிகழ்ச்சியின் இறுதி நாளான நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதில் பங்கேற்கிறார். இதில் நாட்டின் எதிர்காலத்திற்கான தங்களது சிறந்த கருத்துக்களை இளைஞர்கள் பிரதமரிடம் பகிர்ந்து கொள்கின்றனர். மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கவும் மீனவர்களின் வருவாயை அதிகரிக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள மத்திய கடல்மீன் ஆராய்ச்சி நிலையத்தை அவர் பார்வையிட்டார். அங்கு கடற்பாசிகளுக்கான சிறப்பு மையத்தையும் அவர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து கடற்பாசி வளர்ப்பு, வண்ண மீன் வளர்ப்பு, கூண்டுகளில் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். இந்த சிறப்பு மையத்தின் மூலம் கடற்பாசி உற்பத்தி கணிசமாக அதிகரிக்கும் என்று அப்போது அவர் கூறினார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மீன் உற்பத்தி 175.4 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நேற்று முன்தினம் காரைக்காலில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 10 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்களில் 6 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 102 மீனவர்களும் 210 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் கோரியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் 17ஆம் தேதி கடைசி நாளாகும். மனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுவை திரும்பப் பெற இம்மாதம் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 8ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கிடையே தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது. தமிழ் நிலம் புவிசார் தகவல் எனும் செயலியை வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் தங்களின் நிலம் சார்ந்த ஆவணங்களின் விவரங்களை கைபேசி வாயிலாக அறியும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படும் ஸ்ரீரங்கத்தில் அதிகாலையிலேயே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடந்தாலும் வைகுண்ட ஏகாதசி விழா உலக சிறப்பு வாய்ந்த பெருவிழாவாகும். வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் ராப்பத்து முதல் நாள் உற்சவத்தின் முதல் நாள் இன்று அதிகாலை நடைபெற்றது. இதற்கான உற்சவர் நம்பெருமாள் அதிகாலை 4:15 மணி அளவில் ரத்தினங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திரு ஆபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து சிம்மகதியில் தங்க பல்லாக்கில் புறப்பட்டார். சரியாக 5:16 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சொர்க்கவாசலை கடந்து சென்றார். நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ சொர்க்கவாசலை கடந்து சென்று ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் முழுவதுமே விழா கோலம் பூண்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் கதிரவன்.
இதேபோன்று திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயில், மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தளூர் பரிமள ரெங்கநாதர் திருக்கோயில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில், மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது HMPV வைரஸ் குறித்து அச்சம் வேண்டாம், விழிப்புணர்வு அவசியம். ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிரபல பின்னணி பாடகர் P. ஜெயச்சந்திரன் காலமானார். அவருக்கு வயது 80. உடல்நலக் குறைவு காரணமாக கேரள மாநிலம் திரிசூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியுள்ளார். தமிழில் 1973ஆம் ஆண்டு முதல் திரைப்பட பாடல்களை பாடிய அவர் வைதேகி காத்திருந்தாள், கடல் மீன்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் புகழ்பெற்ற பாடல்களை பாடியுள்ளார். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. தாலாட்டுதே தாலாட்டுதே வானம், தள்ளாடுதே மேகம், தாழாமல் மடி மீது தார்மீக கல்யாணம், இது கார்கால சங்கீதம். மறைந்த P. ஜெயச்சந்திரன் தேசிய விருதையும், தமிழக அரசின் விருதை 4 முறையும், கேரள அரசின் விருதை 4 முறையும் பெற்றுள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி தெற்கு ரயில்வே மேலும் 4 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு நாளை இரவு மணி 11:45க்கும், மறுமார்க்கத்தில் 12ஆம் தேதி மாலை மணி 3:30க்கும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு நாளை இரவு மணி 9:35க்கும், மறுமார்க்கத்தில் 12ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கும் ரயில் இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து மதுரைக்கு நாளை மாலை 3 மணிக்கும், மறுமார்க்கத்தில் 12ஆம் தேதி இரவு 7 மணிக்கும் ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு நாளை காலை மணி 10:45க்கும், மறுமார்க்கத்தில் அன்றிரவு மணி 8:30க்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். கனடா பிரதமர் பதவிக்கு தாம் போட்டியிடப் போவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லிபரல் கட்சியின் திரு சந்திரா ஆர்யா அறிவித்துள்ளார். லெபனான் நாட்டின் புதிய அதிபராக அந்நாட்டு ராணுவ தளபதி ஜோசப் ஆன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுதில்லியில் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறவுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி உள்ளிட்ட பல்வேறு ஊடக பிரிவுகளின் நடவடிக்கைகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று ஆய்வு செய்கிறார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட செயல்பாடுகள் மற்றும் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் தடுப்பு குறித்த ஒருங்கிணைப்பு குழு ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையேயான 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி வரும் 15ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக், விஷ்ணுவர்தன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.